நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பார்க்கிறீங்க? அதிமுக போட்டியிடுமா? பொதுவாகவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மறைந்து விட்டு அல்லது இறந்து விட்ட சூழ்நிலையில் 6 மாதங்களுக்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது அது விதி. அந்த விதியின்படி பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையம் பொறுத்தவரையில் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அந்த தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வகையில் தேர்தல் ஆணையம் அவர்கள் அவருடைய அந்த விதிப்படி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. எனவே இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சூழ்நிலையில் நான் வேற எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல், இது ஒரு எடைபோடும் தேர்தலாக இருக்குமா? அதிமுக இந்த தேர்தலை எப்படி பார்க்குது? அதாவது நீங்க சொல்றதுல நீங்களே சொல்லிட்டீங்க, அது திமுக எப்போதுமே இடையே தான் போடாது. அதாவது பார்த்தீங்கன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்காளர்ல அதாவது ஒரு ஆடு மாடுகளை போல பட்டியல அடைச்சி எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சாரத்துக்கு போடாமல் செஞ்சு எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஒரு குறுக்கு வழியிலான ஒரு மோசடியான வெற்றியை தான் கடந்த காலங்களில் எல்லா இடைத்தேர்தலையும் பெற்றது என்பது நாடறிந்த உண்மை. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக அதே யுத்தியை தான் இன்னைக்கு கையாளும். இன்னைக்கு அதை எந்தவித மாற்றம் ஜனநாயக குரல் உள்ள நெரிச்சு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு இடைத்தேர்தலை ஒரு கேலிக்குரியதா ஒரு எள்ளி நாயக போன தடவை தெரியல உங்களுக்கு. திமுக காரங்க எந்த அளவுக்கு இறங்கி போனான்னு வீட்டில் இருக்க துணியை கூட துவைச்சு கொடுத்தாங்க, அப்புறம் குளிப்பாட்டி விட்டாங்க, காலை கழுவி விட்டாங்க, பாத்திரம் பண்ட பாத்திரம் தேய்ச்சி வச்சாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கீழ்த்தரமான வேலைக்கு கூட ஓட்டுக்காக அவர்கள் இறங்கி போகின்ற அந்த நிலைமை இருக்கும். ஏன்னா எப்படியாவது அது சட்டமன்ற தேர்தல் 2026 பொது தேர்தல் வர இருக்கிற சூழ்நிலை அது எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக அதாவது படம் பாதாள வரையும் பாயிடும். அதை தாண்டி எவ்வளவு வேண்டுமானாலும் இவர்கள் பாய்வாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த வகையில இவங்க அதிகார துஷ்பிரயோகம் கண்டிப்பாக நடக்கும். ஜனநாயக மரபுப்படி நடக்காத ஒரு தேர்தலாக தான் நிச்சயமா திமுக அதை அரங்கேற்றும். மிக்க நன்றி திரு ஜெயக்குமார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.